MMI கத்தோலிக்க மீடியா யூடியூப் சேனல் வழங்கும் குருத்தோலை ஞாயிறு ஓசன்னாவா அல்லது சிலுவையில் அறையுமா? புனித வியாழன் பதவியா பணிவிடையா? ஏன் ஒரு குரு எப்போதும் தவறாக தெரிகிறார்? புனித வெள்ளி சிலுவை உதடுகளில் முத்தமா உள்ளத்தில் முத்தமா? உயிர்ப்பு ஞாயிறு தோல்வி கல்லறைகளை உடைக்கும் ஈஸ்டர் நம்பிக்கை. சிந்திக்க பயணிக்க இறைவார்த்தை வாழ்வாக தொடர்ந்து பயணிப்போம் கத்தோலிக்க திரு அவையோடு. அதாவது ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 0 பேலன்ஸ் இருக்கு. ஐயோ, நினைச்சாலே கொஞ்சம் பகீர்னு தான் இருக்கு. ஆமா, இல்லனா பல வருஷமா நீங்க உயிரை கொடுத்து உழைச்ச ஒரு வேலையில இருந்து உங்களை திடீர்னு தூக்கிட்டாங்க. அது ஒரு பயங்கரமான அடி. இல்லனா நீங்க ரொம்ப நம்பின ஒரு உறவு முறிஞ்சு போச்சு. அந்த சமயத்துல உங்க மூளை உடனே என்ன சொல்லும்? என்ன சொல்றது, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு ஒரு அலறல் கொடுக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி அதேதான். அந்த வெறுமையை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஆனா இந்த மாதிரி காலியான இடங்கள் அல்லது வெறுமைதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பு முனையா, ஒரு அல்டிமேட் அட்வான்டேஜா இருக்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மனித மூளை எப்போதுமே ஒரு விஷயத்தை இழக்கிறத பார்த்து பயப்படுற மாதிரி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஆமா, நாம அதை இழக்க விரும்ப மாட்டோம். கரெக்ட். இத உளவியல்ல லாஸ் அவர்ஷன், அதாவது இழப்பை தவிர்க்கும் மனநிலைன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க சொன்ன அந்த அல்டிமேட் அட்வான்டேஜ் என்னவரத புரிஞ்சுக்க நம்ம சில விஷயங்களை ரொம்ப ஆழமா உடைச்சு பார்க்கணும். கண்டிப்பா அதைத்தான் இன்னைக்கு நாம செய்ய போறோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட விஷயம் ஒரு குறிப்பிட்ட பண்டிகையோ அல்லது வரலாற்றையோ பத்தினது மட்டும் கிடையாது. ஓகே, அப்போ இது ஒரு ரிலீஜியஸ் டாபிக் இல்லையா? இல்ல, இது அதுக்கும் மேல. உயிர்ப்பு ஞாயிறு அல்லது ஈஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிகழ்வை வெறும் மத செய்தியா மட்டும் பார்க்காம அதை எப்படி ஒரு வாழ்வியல் புரட்சியா, அதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் ரெவல்யூஷனா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை தொகுப்பை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். வாவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, நோக்கம் ரொம்ப தெளிவானது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்லப்படுற ஒரு நிகழ்வுல இருக்கிற உளவியல் உண்மைகளை தோண்டி எடுத்து இன்னைக்கு நாம காலையில எழுந்து வேலைக்கு போகும்போது சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு இதை எப்படி செட் ஆகும்னு பார்க்க போறோம். கரெக்டா? சரியா சொன்னீங்க. தடைகளை உடைக்கிறது, அப்புறம் இழப்புகளை லாபமா மாத்துறது, இது எல்லாத்தையும் பத்தி பேச போறோம். நாம பேச போற இந்த உளவியல் மாற்றங்களை எந்த பின்னணியில இருந்து வந்தவரா இருந்தாலும் சரி, தங்களுடைய சொந்த வாழ்க்கையில ரொம்ப எளிதா பொருத்தி பார்க்க முடியும். நிச்சயமா. ஏன்னா மனிதர்களோட பயம், வலி, ஏமாற்றம் இதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது தானே. அந்த உணர்ச்சிகளை எப்படி ஒரு கருவியா மாற்றுறதுங்கிறது தான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு தடைய தாண்டதுல இருந்து தான் தொடங்குது. இந்த சிந்தனை தொகுப்பு கல்லறை வாயிலின் கல் அப்படிங்கிற ஒரு உருவகத்திலிருந்து ஆரம்பிக்குது. அந்த பழைய குறிப்புகள்ல வர்ற அந்த சம்பவம் தானே? ஆமா, அதேதான். ஒரு சுவாரஸ்யமான காட்சி அங்க இருக்கு. இயேசுவோட கல்லறைக்கு சில பெண்கள் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கவலை. அதாவது அந்த கல்லறையை மூடி இருக்கக்கூடிய அந்த பெரிய கல்ல நமக்காக யார் புரட்டுவார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறாங்க. ஒரு பெரிய முட்டுக்கட்டை அவங்க முன்னாடி இருக்கு. கரெக்ட். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருக்கு. இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ராத்திரி 2 மணிக்கு தூக்கம் வராம நாளைக்கு நம்ம பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போறோம்னு நினைச்சு நம்ம மூளைய குழப்பிக்கிட்டு இருப்போமே. ஆமா, பயத்திலேயே பாதிராத்திரி போயிடும். அதுதான், அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் அது. இங்கே அந்த கல் அப்படிங்கிறது வெறும் பாறை இல்ல. தீராத கடன், அப்புறம் விட்டு விலக முடியாத கெட்ட பழக்கங்கள், உடைந்த உறவுகள், மன அழுத்தம், இதெல்லாம் தான் அந்த கற்கள். ஓ, அப்போ அந்த கல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையோட தடைகளா பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. இதை யாரால மாத்த முடியும் அப்படின்னு நம்ம விரக்தியில உறைஞ்சு போகாம ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா அந்த தடைகள் ஏற்கனவே விலகி இருக்கலாம் அப்படிங்கறதுதான் இங்க முதல் பாயிண்ட். இப்ப பாத்தீங்கன்னா இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான உளவியல் ஒண்ணு இருக்கு. அந்த பெண்கள் கல்லறைய அடைஞ்சதும் அங்கிருந்த வெற்று கல்லறைய பார்த்து அவர் இங்க இல்லையே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஒரு பெரிய வெற்றிடம் அவங்கள பயமுறுத்தி இருக்கு. கரெக்ட். நீங்க முதல்ல சொன்ன அந்த பேங்க் அக்கவுண்ட் 0 பேலன்ஸ் உதாரணத்தை இங்க பொருத்தி பாருங்க. மூடிய கதவுகளையும் காலியான இடங்களையும் நாம எப்போதுமே ஒரு இழப்பா மட்டும்தான் பார்க்க பழகி இருக்கோம். அது மனிதர்களோட இயல்பு. உண்மைதான். நமக்கு பிடிச்சது அங்க இல்லைன்னா உடனே நம்ம மைண்ட் நெகட்டிவா தான் யோசிக்கும். ஆமா, சீடர்களுக்கும் அதே உளவியல் சிக்கல் தான் இருந்துச்சு. அங்க இயேசுவோட உடல் இருந்திருந்தா அவங்களுக்கு ஒருவேளை நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா அப்படி இருந்திருந்தா அவர் வெறும் சாதாரண மனிதரா இருந்திருப்பார்.
அவர் அங்க இல்ல அப்படிங்கறது தான் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் கிடைச்ச மிகப்பெரிய லாபம்னு சொல்றீங்களா? துல்லியமா அதுதான். அவர் அங்க இல்லேங்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் தான் பெரிய புரட்சி. இத ஒரு பரந்த பார்வையில பார்த்தோம்னா, உங்க வாழ்க்கையில சில கதவுகள் அடைக்கப்படும் போதோ அல்லது சில விஷயங்கள் உங்களை விட்டு போகும்போது அது ஒரு முடிவோட அடையாளம் கிடையாது. ஓகே, அப்ப அது என்ன? அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான காலியிடம். வாவ்! இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். தத்துவார்த்தமா பேசுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா யதார்த்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு கம்பெனில ஒரு 10 வருஷமா வேலை செய்றீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இல்லைனா நீங்க ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டாங்க. அது ஒரு கொடூரமான வலி. ஆமா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வலி உயிர் போகும். அந்த தருணத்துல அந்த வெறுமைய பார்த்து கதறி அழுறது தானே மனித இயல்பு. அந்த சோகமான நேரத்துல எப்படிங்க என் மூளைய மாற்றி, ஆஹா இது ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு உடனடியா பாசிட்டிவா யோசிக்க முடியும்? கண்டிப்பா, நான் அதை மறைக்கவே இல்ல. ஏன்னா இது சொல்றதுக்கு ஈஸி. ஆனா நடைமுறையில நம்மளோட லைஃப் ஸ்டைல அவ்வளோ சீக்கிரமா கவலையில இருந்து நம்பிக்கைக்கு மாத்துறது மிகப்பெரிய சவால் இல்லையா? நிச்சயமா. அந்த வலிய நாம ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. வலி ரொம்ப உண்மையானது. இந்த சிந்தனை தொகுப்பும் வலிய மறைக்க சொல்லல. ஓகே, அப்புறம் எப்படி அந்த மைண்ட் செட் மாறும்? ஆனா அந்த வெற்றிடத்தை பார்த்து நாம தொடர்ந்து பயந்துகிட்டே இருக்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு உளவியல் மாற்றத்தை தான் இது முன்வைக்குது. புரியுது. காலியான இடம் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டுடுச்சு என்பதற்கான சான்று கிடையாது. அது புதிதா ஏதோ ஒன்ன உருவாக்குறதுக்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு காலி நிலம். அதாவது ஒரு பிளாங்க் கேன்வாஸ் மாதிரி. ஓ, ஒரு பிளாங்க் கேன்வாஸ். சூப்பர் உதாரணம். ஆமா. நீங்க அந்த பழைய விஷயத்தையே புடிச்சு தொங்கிக்கிட்டு கவலையிலேயே உறைஞ்சு போயிருந்தீங்கன்னா உங்க கண்கள் அந்த வெற்றிடத்தை ஒரு வெற்றிடமா, ஒரு இருட்டா மட்டும்தான் பார்க்கும். கரெக்ட். நாம அந்த இருட்டையே பார்த்துட்டு இருந்தா வெளிச்சம் தெரியாது. சரியா சொன்னீங்க. ஒரு கட்டத்துல அந்த சோகத்துல இருந்து வெளியே இது ஒரு புதிய அஸ்திவாரம்னு நீங்க எப்போ ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் அந்த வாழ்வியல் புரட்சி உங்களுக்குள்ள நடக்கும். அது ஒரு நாள்ல நடக்காது. ஆனா அந்த மனநிலைக்கு நம்ம மாறணும். ரொம்ப ஆழமான விளக்கம். அந்த தடைகளை தாண்டி இழப்புகளை வாய்ப்புகளா பார்க்க தொடங்கினதுக்கு பிறகு அடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கறத நோக்கி இந்த உரையாடலை நகர்த்தலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா. அடுத்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். வெளிப்புற பிரச்சனைகளை தாண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனிதனோட அகமாற்றம் எப்படி நிகழணும் அப்படிங்கறத பத்தி இந்த சோர்ஸ்ல ஒரு குறிப்பு வருது. பழைய மனிதன் அழிந்து புதிய மனிதன் உருவாக வேண்டும் அப்படின்னு புனித பவுல் சொன்ன வார்த்தைகளை இந்த தொகுப்பு மேற்கோள் காட்டுது. ஆமா, அதாவது பழைய மைண்ட் செட்டை உடைக்கிறது. கரெக்ட். பழைய விஷயங்கள் அப்படி விட்டுட்டு ஒரு புது வெர்ஷனா நாம மாறணும். இதுக்காகவே தவக்காலம் அப்படின்னு ஒரு 40 நாள் கட்டுப்பாட்டு கடைபிடிக்கிறாங்க. அது ஒரு டீடாக்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அது ஒரு வகையில ஆன்மாம குணப்படுத்துற ஒரு டீடாக்ஸ் தான். ஜபம், தவம், தர்மம் இது மூலமா தன்னைத்தானே செதுக்கிக்கிற ஒரு பிரக்ரியா அது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காலம். இப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்ட ஒரு மனிதன் சமூகத்தை எப்படி எதிர்கொள்றான்னு விளக்குறதுக்கு குருவானவர் எப்பொழுதும் தவறானவர், அதாவது priest is always wrong அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கவிதை வரியை இங்கு குறிப்பிடுறாங்க. ஆமா, அந்த உருவகம் ரொம்ப வலிமையானது. ஒரு குரு அல்லது ஒரு லீடர் உயிரோடு இருக்கும்போது மக்களால் கடுமையா விமர்சிக்கப்படுவார். ஆமா, அவர் என்ன செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறது தானே நம்ம வழக்கம். கரெக்ட். மனிதர்களோட இயல்பே அதுதான். ஆனா அவர் இறந்த பின்னாடி அவர் செஞ்ச வேலைகளை செய்யவோ அல்லது அவர் இடத்தை பிடிக்கவோ யாரும் வரமாட்டாங்க. இது எல்லா தலைவர்களுக்கும் எல்லா சாதனையாளர்களுக்கும் நடக்கிற ஒண்ணுதான். உண்மைதான். இங்க இயேசுவோட வாழ்க்கைய ஒரு உதாரணமா வச்சு பார்க்கும்போது அவர் உயிரோடு இருந்தப்போ கடுமையா விமர்சிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், கடைசியில கொல்லப்பட்டார். ஆமா, ஒரு லீடருக்கு நடக்கிற அத்தனை விஷயமும் நடந்திருக்கு. ஆனா உயிர்த்தெழுந்து வந்த பின்னாடி தன்னை விமர்சித்தவங்களையோ இல்ல காட்டி கொடுத்தவங்களையோ அவர் தேடி போய் பழி வாங்கல. மாறாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? நீங்க ஒரு சாதாரண மனிதனோட கோணத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. யாராவது உங்களை தாக்கும் போதோ அல்லது சமூக வலைத்தளங்கள்ல உங்களை அசிங்கமா விமர்சிக்கும் போதோ அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும், திரும்ப தாக்கணும் அப்படிங்கறதான நம்மளோட முதல் உள்ளுணர்வு. நிச்சயமா, அதுதான் நம்ம பேசிக் இன்ஸ்டிங்க்ட். ஆமா, நம்ம மூளையோட அமைப்பு அப்படிதான் வேலை செய்யுது. அப்படி இருக்கும்போது எந்த பதிலடியும் கொடுக்காம நம்மள அழிச்சவங்களுக்கு போய் அமைதி வழங்குறது வெளிப்பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமா, ஒரு கோழைத்தனமா தோணாதா? இது ரொம்ப நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம்தான். விமர்சனங்களை நாம எந்த கேள்வியும் கேட்காம அமைதியா சகிச்சுக்கிட்டு மூளையில முடங்கி போகணும்னு இது சொல்லுதா? இது ரொம்ப மிகச்சிறந்த கேள்வி. அமைதியா இருக்கிறது பலவீனம்னு நாம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா அமைதி அப்படிங்கிறது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வலிமை. தேர்ந்தெடுக்கப்பட்ட வலிமையா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
அதாவது ஒருத்தர் உங்களை விமர்சிக்கிறாரு அல்லது கோவமா திட்டுறாரு அப்படின்னா அவர் உங்ககிட்ட இருந்து ஒரு எதிர்வினைய, ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்க்கறாரு. உங்க கோபம் தான் அவங்களுக்கான ஆக்சிஜன். ஓ, நம்ம கோபம்தான் அவங்களுக்கு ஆக்சிஜன். ஆமா, நீங்க திரும்ப தாக்கும்போது நீங்களும் அவங்க இருக்கிற அதே இருட்டான இடத்துக்கு, அதே தரத்துக்கு கீழே இறங்கி போயிடுறீங்க. அவங்க உங்களை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஓ, அப்போ நாம ரியாக்ட் பண்ணும்போது அவங்க விரிச்ச வலையில நாமளே போய் விழுகுறோம்னு சொல்றீங்க. துல்லியமா அதுதான். ஆனா அந்த இடத்துல நீங்க நிதானமா உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அப்படின்னு சொல்லும்போது அல்லது அமைதியை கடைபிடிக்கும் போது நீங்க அவங்களோட ஸ்கிரிப்டையே மாத்தி எழுதுறீங்க. வாவ், ஸ்கிரிப்டே மாத்தி எழுதுறோமா? ஆமா, உன்னுடைய வெறுப்போ விமர்சனமோ என்னை எந்த வகையிலையும் பாதிக்கல அப்படின்னு நீங்க நிரூபிக்கிறீங்க. அமைதிங்கிறது வழியை சகிச்சுக்கிட்டே முடங்கி போறது கிடையாது. அந்த விமர்சனங்களை உங்க வளர்ச்சிக்கான உரமா மாத்திக்கிட்டு நீங்க யாருங்கிறத உங்களுடைய வெற்றியின் மூலமா காட்டுறது. சூப்பர். அப்போ தோல்வியிலிருந்து வெற்றியை செதுக்கிற கலைங்கிறது இதுதான் இல்லையா? கரெக்ட். உங்களை தாக்குறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையே அவங்க விமர்சனங்களை நீங்க சட்ட செய்யாம உங்க இலக்க நோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறது தான். வாவ், அந்த ஆக்சிஜன் உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வச்சது. விமர்சனங்களை உரமா மாத்துறது அப்படிங்கிற அந்த பார்வை ரொம்ப ஸ்பெஷலானது. சரி, இப்போ நம்ம அக்ரீதியா புதிய மனிதனா மாறிட்டோம். பழைய கோபங்கள் இல்ல, விமர்சனங்களை கையாள கத்துக்கிட்டோம். ஆனா இதோட இந்த பயணம் முடியலையே. கரெக்ட், அதான் சொல்ல வந்தேன். இந்த புதிய வாழ்க்கை முறையை சமூகத்துல எங்க எப்படி செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற இறுதி கட்டத்துக்கு நாம் இப்போ வந்திருக்கோம். இங்க அந்த பழைய குறிப்புகள்ல இருந்து தேவதூதர்கள் கேட்ட ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. என்ன கேள்வி அது? ஏன் இறந்தோரிடையே உயிரோடு இருப்பவரை தேடுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்விதான் அது. இது எவ்வளவு ஆழமான கேள்வி பாருங்க. ஆமா, இந்த கேள்வி இன்னைக்கு மனித சமூகத்தை பார்த்து கேட்கப்படுற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படி சொல்றீங்க? நாம நம்மளோட ஆன்மீகத்தையோ அல்லது நல்ல குணங்களையோ தேவாலயத்தோட 4 சுவர்களுக்குள்ள வெறும் சடங்குகளுக்குள்ள மட்டும் சுருக்கி வச்சுக்கிறோமா அப்படிங்கறதான் இதோட அர்த்தம். உயிரோட்டமான விஷயங்களை ஏன் உயிரில்லாத கட்டடங்களுக்குள்ள தேடுறீங்கன்னு கேக்குறாங்க. சரியா சொன்னீங்க. பசியோடு இருக்கிறவங்க, நோயால் அவதிப்படுறவங்க, ஆதரவு இல்லாம அழுதுகிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கு மத்தியில்தான் உண்மையான இறைவனோ அல்லது உண்மையான மனிதநேயமோ இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? ஈஸ்டர் அப்படின்னாலே வெறும் சாக்லேட் முட்டைகளை உடைக்கிறது, புது துணி உடுத்துறது, பிரியாணி சாப்பிட்றதுன்னு நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள சுருங்கிட்டோம். அது ஒரு கொண்டாட்டமா மட்டும் மாறிடுச்சு. ஆனா நம் உள்ளத்துல இருக்கிற பயம், சந்தேகம், சுயநலம் அப்படிங்கிற அந்த இருட்டை உடைச்சிட்டு வெளியே வர்றதுதான் உண்மையான உயிர்ப்பு அப்படின்னு இந்த அலசல் நமக்கு உணர்த்துது. இங்க நான் ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை செய்ய விரும்புறேன். சொல்லுங்க, என்ன ஒப்பீடாது? வண்ணமயமான சாக்லேட் ஈஸ்டர் முட்டைகளை உடைக்கிறது ரொம்ப ஈஸி, அது இனிப்பானது. அதே போலதான் ஒரு அழகான கட்டிடத்துக்குள்ள போய் நமக்கு தெரிஞ்ச பழக்கமான சடங்குகளை செய்யறதும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன். ஆமா, அது ரொம்ப பாதுகாப்பானது வேற. நம்மள எந்த கேள்வியும் கேட்காது. எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப பாதுகாப்பானது. ஆனா நிஜ உலகத்துல ஒரு மன அழுத்தத்துல இருக்கிற நண்பனுக்கு உதவுறதோ அல்லது யாருமே இல்லாத ஒரு ஏழைக்கு உதவுறதோ ரொம்ப சிரமமான விஷயம். மனிதர்களோட பிரச்சனைகள் ரொம்ப குழப்பமானவை. அதை இங்கிலீஷ்ல மெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், அந்த மெஸ்ஸியான விஷயங்களை டீல் பண்ண யாருக்கும் பிடிப்பதில்லை. அந்த சிக்கலான குழப்பமான மனித யதார்த்தத்தை சந்திக்க பயந்துதான் நாம் இந்த எளிமையான சடங்குகளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறோமா? 100க்கு 100 உண்மை. மனித மூளை எப்போதுமே கணிக்கக்கூடிய எளிமையான விஷயங்களை தான் விரும்பும். சடங்குகள் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல ஒரு எஸ்கேப் மெக்கானிசம். ஓ, எஸ்கேப் மெக்கானிசம். அதாவது யதார்த்தத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி. அந்த பாதுகாப்பான வளையத்தை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கடினம்தான். ஒருத்தரோட கண்ணீரை துடைக்கிறதோ ஒருத்தரோட பசியை போக்குறதோ அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. கண்டிப்பா. ஆனா நாம முதல்லயே ஒரு புரட்டப்பட்ட கல் பத்தி பேசணும், நினைவிருக்கா? ஆமா, கல் ஏற்கனவே புரட்டப்பட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதேதான். உங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற இந்த கல்ல புரட்டி தள்ளிட்டு அந்த மெஸ்ஸியான சவால்கள் நிறைந்த சமூக யதார்த்தத்துக்குள்ள நீங்க எப்ப நுழையறீங்களோ அப்போதான் உண்மையான லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் நிகழ்கிறது. இப்ப எல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்க. உண்மையான ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது எந்த ஒரு சடங்குகளிலும் முடிவடையல. அது விளிம்பு நிலை மக்களுக்கு உதவுறதுல தான் முழுமையடைகிறது. அது ஒரு மிகச்சிறந்த பாயிண்ட். சிலுவை அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். அதே போல கல்லறை அப்படிங்கிறது இருட்டல்ல, அது ஒளியின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவை. நிச்சயமா. இது எப்படி ஒரு தனிமனிதனோட மனசுக்குள்ள இருக்கிற இருளை போக்கும் ஒளியா மாறுதுங்கிறத நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்.
நாம் சமூகத்துல கஷ்டப்படுற மக்களை நோக்கி போகும்போது தான் நமக்குள்ள இருக்கும் சுயநலம் விலகி உண்மையான வெளிச்சம் பெருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த வெளிச்சம் உங்கள மட்டும் இல்லாம உங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையும் பிரகாசமாக்கும். தடைகளை தொடக்க புள்ளிகளா மாத்துறது, அப்புறம் விமர்சனங்களை உரமா மாத்துறது, சடங்குகளை தாண்டி சக மனிதர்களுக்கு உதவுறது, இது மூணும் சேர்ந்ததுதான் அந்த வாழ்வியல் புரட்சி. அருமை. நாம இன்னைக்கு பேசின அந்த ஒட்டுமொத்த உரையாடலையும் உங்களுக்காக நான் சுருக்கமா தொகுத்து வழங்குறேன். நம் வாழ்வில் உள்ள கற்கள் எவை என்பதை அடையாளம் காணுதல், அப்புறம் வெற்றி இடங்களை ஒரு புதிய கேன்வாஸா பார்த்தல், அப்புறம் கடுமையான விமர்சனங்களை அமைதியால் எதிர்கொண்டு தோல்வியிலிருந்து வெற்றியை செதுக்குதல். கரெக்ட். மற்றும் நம்முடைய பாதுகாப்பான 4 சுவர்களை தாண்டி சமுதாயத்தில் இறங்கி செயல்படுதல் ஆகியவையே நாம் இன்று அலசிய மூல ஆதாரத்தின் மிக முக்கியமான பாடங்கள். இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பழைய கதை அல்ல. இது நமக்கான இந்த 21ஆம் நூற்றாண்டுதான ஒரு ப்ளூ பிரிண்ட். நிச்சயமா. நீங்க தினமும் உங்க அலுவலகத்துல சந்திக்கிற அரசியலாகட்டும், உங்க தனிப்பட்ட உறவுகள்ல ஏற்படுற சிக்கல்களாகட்டும், இந்த வெற்று கல்லறியின் உளவியல் மற்றும் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் அமைதி ஆகிய விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்க. ஆமா, ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்க வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு இழப்பும் உங்களை அழிப்பதற்காக வந்ததல்ல, உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக வந்தவை என்பதை நீங்க ஆழமா உணர முடியும். மிகச்சிறப்பான ஒரு ஆழமான தேடலை இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம். இந்த உரையாடலை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்காக ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. கல்லறை என்பது இருட்டல்ல, அது ஒளியின் பிறப்பிடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி என்றால் தற்போது உங்க வாழ்க்கையில ஒரு முடிவாகவோ அல்லது மீள முடியாத ஒரு இருளாகவோ நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற எந்த விஷயம் உண்மையில் உங்களுடைய அடுத்த பெரிய வெற்றிக்கான அடைகாக்கும் காலமாக, அதாவது ஒரு இன்குபேஷன் பீரியடாக இருக்கக்கூடும். வாவ், ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. அமைதியாக ஒரு நிமிடம் யோசிக்க பாருங்கள். அந்த இருட்டுக்குள்ளதான் உங்களுக்கான வெளிச்சம் காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம். MMI கத்தோலிக்க மீடியா யூடியூப் சேனல்.